أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது நாட்டினால் ஏர்வாடி கிளையை சார்ந்த 6வது தெரு ஏர்வாடி உள்ள கிளையை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இஸ்லாமும் பெண்களுடைய உரிமைகளும் என்ற ஒரு தலைப்பிலே இஸ்லாம் இம்மனித குலத்திற்கு காட்டி தந்த வாழ்வியல் நெறிமுறைகளை இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாத மக்களும் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னால் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள், மேலும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. மேலும் எனக்கு பிறகு பேசவிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை ஏற்படட்டுமாக என்று கூறியவராக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فنعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளும் அவனது கட்டளைகளும் ஆகும். நடைமுறைகளிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இம்மனித குலத்திற்கு காட்டி தரப்பட்ட நடைமுறைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் ஆகும். காரியங்களிலேயே மிகவும் தீமையானது அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடை செய்த காரியங்களை, பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை நாம் நமது வாழ்விலே எடுத்து நடைமுறைப்படுத்துவதாகும். அதுபோன்ற நடைமுறைகள் இம்மனித குலத்தை சார்ந்த ஒட்டுமொத்தமான ஆண்களையும் பெண்களையும் நரகை நோக்கி இழுத்துச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை மிகுந்த இந்த பொன்மொழியை இந்த மன்றத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மன்றத்திலே உங்களுக்காக எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு தீனை நேசித்த சஹாபிய பெண்கள் என்றதொரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டில் இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமான ஒரு தலைப்பாகவே இது அமைந்துள்ளது. ஏன் சொன்னால், தீனை நேசித்த சஹாபிய பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு அது எப்படி இருந்தது, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையையும், அவர்கள் தங்களுடைய மரணத்தையும், அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் அவர்கள் எப்படி நிர்ணயம் செய்து கொண்டார்கள். அதே போல் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய
இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் இந்த கால சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய உலக வாழ்க்கையும் அதனுடைய நடைமுறைகளும் நம்முடைய மரண நிலையும் அதனுடைய தயார் நிலைகளும் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் அதற்குரிய எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது என்பது குறித்துள்ள ஒரு ஒப்பீடுதலுக்கு நாம் இன்று கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்துல் பையினாவிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொண்டு விட்டான், அந்த மக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில சஹாபிய பெண்கள் சஹாபாக்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய பலனை அடைந்து விட்டார்களா அடைந்து விடவில்லையா என்பதற்கு அல்லாஹ் பதிலை தெளிவாக கூறிவிட்டான். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றிலும் நமக்கு படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்தில் நாம் யாரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் நம்முடைய அமல்களையும் நம்முடைய லட்சியங்களையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சஹாபிய பெண்களை பார்த்தா அல்லது இன்று இருக்கக்கூடிய சீரியலிலே வரக்கூடிய அந்த நடிகையாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்தா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் சஹாபிய பெண்களை பற்றி நிறைய தெரிந்த மக்கள் கூட இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே இல்லை என்று சொல்லலாம். எத்தனை பேருக்கு சஹாபிய பெண்கள் எவ்வளவு பெண்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கிறார், எப்படிப்பட்ட தியாகங்கள் அவர்களுடைய வாழ்வில் இருந்து நமக்கு படிப்பினைகளாக கிடைத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு என்ன, அவர்கள் இறைவனிடத்தில் எப்படிப்பட்ட அளப்பெரிய கூலிகளை பெற்றுக் கொண்டார்கள் என்பது குறித்த எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு புரிதலும் நமக்கு இன்று கிடையாது. இந்த உலகத்தையே அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு இறுதி திருமறையாக வந்த இறுதி வேதமாக வந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு 2 பெண்களை அறிமுகம் செய்கிறான். சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பெண்களை பற்றி பேசுகிறான். இந்த 2 பெண்களை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், சாதாரணமாக அல்லாஹ் பேசவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்கிறான், உலக மக்களே, ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் நான் 2 பெண்களுடைய ஈமானை உதாரணமாக காட்டுகிறேன். ஒரு மூமினுக்கு ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே அவன் வெற்றி பெறுவதற்கும் கண்ணியமாக நல்லவனாக அவன் வாழ்வதற்கும், மண்ணறையிலே அவன் வெற்றி பெறுவதற்கும், நாளை மகஷரிலே அவன் வெற்றி பெறுவதற்கும், அதற்கு பிறகு நித்திய வாழ்வாக இருக்கக்கூடிய அந்த மறுமை சுவன வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெறுவதற்கும் இந்த ஈமான் என்பது மிக முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி ஒரு உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடல் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றதாக விடுகிறதோ, அதே போல்தான் ஈமான் இல்லாதவர் மறுமையிலே சுவனத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவராக ஆகிவிடுகிறார். அவர் நரகவாதியாக ஆகுவதற்கு ஈமான் இல்லாத ஒரே காரணமே போதுமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களே, பெண்களே, இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஈமானை நீங்கள் யாரை போன்று உருவாக்கி கொள்ள வேண்டும் தெரியுமா என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி என்று ஒரு பெண் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அந்த பெண்ணுடைய ஈமானை போல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய தியாகத்தை உங்களுக்கு நான் உதாரணப்படுத்துகிறேன். இது ஏன் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது காலத், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இது காலத் ரப்பி பினிலி இன்னக பைத்தன் ஃபில் ஜன்னா. எனது இறைவனே, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு மறுமையிலே ஒரு வீட்டை எனக்கு நீ கட்டித்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். எப்படி கேட்டாங்க? நம்ம நினைக்கலாம், இன்றைக்கு நாங்களும் தான் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்று. அப்ப கேட்பதிலே நாம் ஒன்றுபட்டு விட்டோமே என்று நம்ம நினைத்து விடக் கூடாது.
ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலன், தன்னைத்தானே இறைவன் என்று சொன்ன ஒரு கொடுங்கோலன், அதை ஏற்காத மக்களை மாறுகை வாங்கி ஆண் மக்களை கொலை செய்து பெண்களை சிறுமைப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை அந்த சமூகத்தின் மீது திணித்தவன். அப்படிப்பட்ட கொடுங்கோலனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு தஆலா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அந்த கொள்கை, அவனுடைய நம்பிக்கை, தன்னைத்தான் இறைவன் என்று பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பொய்யான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்னின்று எதிர்த்தார்கள். எப்படிப்பட்ட கொடுங்கோலன்! ஊர் மக்கள் எதிர்க்கிறதுக்கே பிரச்சனை வருது. சொந்த மனைவியே தன் கணவனை நிராகரித்தால் அதனை எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவாக தெரிந்தவர். ஏனெனில் அவர் ஒவ்வொரு தண்டனைகளையும் நேராக பார்த்தவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமே இந்த ஃபிரௌனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்டதொரு கொடுமைகளும் சித்திரவதைகளும் வேதனைகளும் கிடைக்கும். இரண்டாவது, மிகப்பெரிய ஒரு ராணியாக வாழ்ந்தவர், ஒரு மகாராணி. அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய அடியாட்கள் பல பேர் இருந்தாங்க. அதே போல ஒரு ஆடம்பர வாழ்க்கை. மகாராணிகளும் எதில் இருப்பாங்க? அரண்மனையில இருப்பார்கள். அரண்மனையில விரும்பிய அணிகலன்கள், விரும்பிய ஆடைகள் என்று எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஆடம்பரத்திலே திளைத்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அவர்கள் கைவிட்டார்கள். ஆடம்பரத்தை, ஆசையை ஒரு நாள் வாழ்ந்திருந்தாலும் கணவனோடு வாழ்ந்திருப்பார்கள் இல்ல, அந்த கணவனை, அவனுடைய அன்பை, எல்லாத்தையுமே இறைவன் ஒருவன் தான். அவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு இணை கிடையாது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று அல்லாஹ்வை அவனது பண்புகளோடு ஈமான் கொண்டு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை இழைத்து, இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமையிலே ஒரு வீட்டை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், இறைவா இந்த ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாற்று. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன், இந்த ஃபிரௌனை விட்டும் அவனுடைய அநியாயக்கார சமுதாயத்தை விட்டும் நீ என்னை காப்பாற்று. நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் எனக்கு மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்விலே உன் புறத்தில் எனக்கு ஒரு இல்லத்தை தா என்று நம்பிக்கையோடு கேட்டார்கள். இன்பங்களை அவர்கள் துறந்தார்கள், துன்பத்தை துணிவோடு அவர்கள் ஏற்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈமான் தான் வேணும். அதே போல அல்லாஹ் இன்னொரு பெண்ணை உலக மக்களுடைய ஈமானுக்கு உதாரணப்படுத்துகிறான். இதே அத்தியாயத்திலே இறுதி வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகாலத் மினல் கானிதீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அழகிய முறையில் அவர்கள் தங்களுடைய கற்பை பேணிக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே கற்பு கரசி என்றால் யார்? அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த ஆணுமே தீண்டாத ஒரு பெண் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்க முடியும் என்று சொன்னால் அது யார்? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது, மரியமே, திருமணம் இல்லாமல், ஆணுடைய தொடர்பே இல்லாமல் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. அப்ப என்ன செய்வாங்க? சாதாரணமா திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுலே பல பிரச்சனைகள் வருது. இங்கே திருமணமே ஆகாமல் சமுதாயத்தினுடைய பார்வையிலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண், மஸ்ஜிதுகளிலே பிற ஜமாத்தார்கள், பிற ஒரு நபியினுடைய வளர்ப்பிலே வளர்ந்த ஒரு பெண் திடீரென்று கருவுறுகிறாள், குழந்தை பெறுகிறாள் என்று சொன்னால் இந்த சமூகம் அதை எந்த கண்ணோடு பார்க்கும்? அதற்கு பின்னால் நம் வாழ்க்கை என்ன ஆகும்? குழந்தை, ஆண் துணை இல்லாமலே குழந்தை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்? எதை பற்றியுமே அந்த பெண் சிந்திக்கவில்லை. அவர்கள் கேட்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டளையை அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில், திருமணம் என்ற இல்லாத நிலையில், நான் நடத்தை தவறியவனாக இல்லாத நிலையில் எனக்கு எப்படி திருமணம் நடக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ்வே
அல்லாஹ்வே அதற்கு போதுமானவன். பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலே ரூஹ் ஊதப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியேறிடுங்க. தன் சொந்த ஊரை விட்டு யாருடைய துணையும் இல்லாமல் திருமண வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையை தெரியாம ஒரு பெண் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று வயிற்றிலே கருவை சுமந்து ஒரு கர்ப்பிணியாக அவர்கள் வெளியேறுகிறார்கள். காடுகளிலே சுற்றி திரிகிறார்கள். அந்த நேரத்திலே பிரசவ வேதனை அவர்களை வாட்டி வதைக்கிறது. இன்றைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த மாதமே மாசம் ஆயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அது நல்லா நடந்து போய் 2 வருஷத்துலதான் அது திருப்பி எங்க போவோம், கணவர் வீட்டுக்கே போவாங்க. அது வரைக்கும் ஒரு குடும்பமே அரவணைக்கணும். அந்த பிள்ளைய அந்த தாயை அதை சாப்பிட வச்சு எல்லாமே வேணும். கன்ஃபார்ம் குழந்தை கன்ஃபார்ம்னு சொன்னிட்டு 1000 டேப்லெட் 1000 மாத்திரைகள் மருந்துகள் இப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த காலகட்டத்திலே காடுகளிலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார்கள். அந்த பிரசவ வேதனையிலே அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்க? யாரும் இல்ல, எப்படி குழந்தை வரப்போறது எந்த ஒரு விஷயமும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, மித்து கபிலகாதா, இப்படி வலிக்குது, நான் மரணித்து உணர்வற்றவளாக இருந்து விடக் கூடாதா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மரியமே, உங்களுக்கு கீழே தண்ணீர் தடாகம் இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலே பேரிச்சம் கனிகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த மனிதரையும் நீங்கள் சந்தித்தால் அல்லாஹ்விற்காக நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இதையெல்லாம் செய்றாங்க. அடுத்தடுத்த கட்டளைகள் அவங்களை நிறைவேற்றுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதோடு விடல. அடுத்து சொல்கிறான், உங்களுடைய அந்த கை குழந்தையை, பிறந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு எந்த சமூகத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களோ அதே ஊருக்கு திருப்பி போங்கன்னு சொல்றான். உடனே என்ன செய்யறாங்க? ஐயோ யா அல்லாஹ், ஏற்கனவே என்னை காணோன்னு தேடுவாங்க, ஏற்கனவே என் மீது அவதூறு வந்திருக்கும், இனி நான் அந்த ஊருக்கு இந்த குழந்தையுடன் சென்றால் என எதிர்காலம் என்னாகும், என்னை அடித்து துன்புறுத்துவார்கள், எந்த ஒரு கேள்வியும் இல்லை. அவர்கள் செல்கிறார்கள். அதே போல அங்கே சம்பவம் நடக்கிறது. அவர்களை அந்த ஊருக்கு மத்தியிலே நிறுத்தி வைத்து பல முனைகளிலே மக்கள் சூழ்ந்து கொண்டு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்வி கணைகளால் சிதைக்கிறார்கள். கேட்கிறார்கள், மரியமே, இப்படிப்பட்ட வணிகரான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாயே, உன் தாய் எப்படி இல்லையே, ஆரோனின் சகோதரியே, உன்னுடைய தந்தை இப்படி இல்லையே, இவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றத்தை நீ செய்து விட்டாயே என்று கேட்கிறார்கள். அப்ப அமைதியாக இருந்து கொண்டு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே கிடக்கக்கூடிய குழந்தையை பார்த்து தன்னுடைய கைகளை நீட்டுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த மரியம் இந்த உலகம் தோன்றி மறைகின்ற வரை ஒரு கற்பை பேணி பாதுகாத்த ஒரு பெண் இருப்பார் என்று சொன்னால் அது இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை இந்த உலகம் சாகித்து சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ் தொட்டிலே இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச செய்தான். அவர்கள் சொன்னார்கள், நான் தான் ஈசா, நான் அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், சித்திகா, என்னுடைய தாய் தூய்மையானவராக இருக்கிறார் என்று தொட்டிலே பிறந்த குழந்தையை பேச செய்து அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அப்ப இவர்களுடைய ஈமானை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இதோ இவர்களை பாருங்கள், இவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்வு குறித்த நோக்கத்தை அவர்கள் புரிந்தார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான் என்பது சிந்தித்து நமக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் இந்த ஈமானுடைய அருமை தெரியாதவர்களாக, இந்த ஈமானிலே ஆக இருக்க இருக்க பலகீனத்திற்கு மேல் பலகீனப்பட்ட மக்களாக நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வந்துச்சு. அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க. சரி, அப்படி இருக்கலாம். அல்லாஹ் இன்னொரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அது யாருன்னு சொன்னா அன்னை மாஷிதா. அன்னை மாஷிதா அலைஹிஸ்ஸலாம் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாஷிதா என்பவர்கள் யார்? ஃபிரௌனுடைய வீட்டிலே ஃபிரௌனுடைய மனைவி மக்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சேவகம்
நிறைய நபிமார்களை பார்க்கிறாங்க. தொழுகை கடமையாக்கப்படுகிறது, நரகம் எடுத்து காட்டப்படுகிறது, சுவனம் எடுத்து காட்டப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் அந்த மேராஜுடைய பயணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இது போல அல்லாஹ் நிறைய விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப சுவனம் முழுவதும் கஸ்தூரி மரத்தால் அப்படியே நிரப்பப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கடந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த கஸ்தூரியை விட மிகப்பெரிய ஒரு வாசம் அவர்கள் உகர்ந்து பார்க்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, இந்த கஸ்தூரி வாடையால் சுவனம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அதை விட ஒரு அருமையான ஒரு வாசம் இங்கே வருகிறது, இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வாசம் மாஷிதா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் கபறுகளில் இருந்து இது வீசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. மாஷிதா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய கபறுகளில் இருந்து சொர்க்கத்து கஸ்தூரியை விட சிறந்த ஒரு நறுமணம் இங்கே வீசிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படியா, அப்படி என்ன அவர்கள் செய்தார்கள் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாஷிதா அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலே சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் மறைவான நிலையிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் கூறி இவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஃபிரௌனுடைய ஆதிக்க சிந்தனையின் பால் அதை அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு முறை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது மாஷிதா அந்த சீப்பை கீழே தவற விட்டு விட்டார்கள். பிறகு எடுக்கும் பொழுது அவர்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த பெண் குழந்தை கேட்கிறது, மாஷிதாவே, இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த ரஹ்மானும் அந்த ரஹீம் என்பதும் என்னுடைய தந்தையை தானே நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், ஃபிரௌனை தானே நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்திலே கொஞ்சம் கூட பாரபட்சம் காட்டாமல், உன்னுடைய தந்தையை நான் இங்கு குறிப்பிடவில்லை, மாறாக உன்னையும் என்னையும் உன் தந்தையையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை தான் நான் ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் கூறினேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உடனே இந்த செய்தி ஃபிரௌனுக்கு எட்டுகிறது. ஃபிரௌன் அழைக்கிறார். ஃபிரௌனை ஏற்காதவர்களுக்கு என்ன நிலை என்று நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அவர்களுடைய ஆண் குழந்தைகள் வெட்டப்படுவார்கள், அவர்களுக்கு மாறுகால் மாறுகை வாங்கப்படும், பெண்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள் என்று நான் சொன்னேன். மாஷிதா அங்கே மக்கள் மத்தியிலே நிறுத்தப்படுகிறார். மாஷிதாவுக்கு கொஞ்சம் அதை விட வித்தியாசமான தண்டனை அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபிரௌன் கூப்பிடுகிறான், மாஷிதாவுடைய பிள்ளைகளையும் கணவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் அழைத்து வரப்பட்டு அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நெருப்பு குண்டங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாஷிதாவிடத்திலே கேட்கப்படுகிறது, இதோ இது எல்லாம் உங்கள் குடும்பத்திற்கும் உனக்காகவும் தான். இப்பொழுது என்ன சொல்கிறாய்? இந்த கடைசி நிமிடத்திலே உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு வாய்ப்பு தருகிறேன், நீ என்னை இறைவனாக ஏற்றுக்கொள் என்று ஃபிரௌன் கடைசி வாய்ப்பை அங்கே சொல்கிறான். அதற்கு மாஷிதா அவர்கள், முடியவே முடியாது, நீ இறைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன், இறைவனாக இருப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியுடையவன் என்று அந்த சபையிலே கண் முன்னால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பை பார்த்தும் அவர்கள் அந்த பதிலை சொல்கிறார்கள். உடனே மாஷிதாவிற்கு முன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பு குண்டங்களிலே வீசப்படுகிறது. மாஷிதாவுடைய கணவர் நெருப்பிற்கு இரையாகிறார். தன் கண் முன்னாடியே தன்னுடைய கணவரும் அடுத்தடுத்து தன் குழந்தைகளும் நெருப்பிலே வீசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இதை மாஷிதா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக மாஷிதா அவர்களுடைய கையிலே பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை, கடைசி குழந்தை, அந்த குழந்தை அவர்களிடத்திலே பால் அருந்திக் கொண்டிருக்கிறது. தாய்ப்பால் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அந்த பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தையினுடைய முகத்தை மாஷிதா அவர்கள் பார்க்கிறார்கள். இறுதியாக இருப்பது இந்த ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை தாயிடத்திலே பால் குடித்த அந்த மயக்கத்திலே இருக்கிறது. இந்த குழந்தை எதற்காக நெருப்பில் வீசப்படுகிறோம் என்பதை கூட அறியாத குழந்தையாக இருக்கிறதே என்று அவர் கண்ணீரிலே அப்படியே கண்ணில் அப்படியே கண் கலங்கி வருது. அல்லாஹ் தஆலா மாஷிதாவுடைய ஈமானை எப்படி பாதுகாக்கிறான்? அந்த குழந்தை சொல்கிறது, எனது அருமை தாயே, கொஞ்சம் கூட யோசிக்காதீர்கள், நிச்சயமாக நீங்கள் எடுத்த முடிவை செயல்படுத்துங்கள். அல்லாஹ் நாடினால் நீங்கள் சத்தியத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே தைரியமாக செயல்படுங்கள் என்று அந்த பிள்ளையை பேச சொல்லி அந்த தாயினுடைய ஈமானிய போராட்டத்திலே அவர்களை வெற்றி பெற வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே விளக்கம் தரப்படுகிறது. சகோதரிகளே, எப்படிப்பட்டதொரு வாழ்வு, இப்படிப்பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த பெண்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? இப்பொழுதுதான் நம்ம இந்த டாபிக்கு வரும். ஏன்னு சொன்னா, அவர்கள் நேசம் கொண்டார்கள். யாரை நேசம் கொண்டார்கள்? தங்களுடைய இறைவனை அவர்கள் நேசம் கொண்டார்கள். தங்களுடைய இறைவனுக்கும் தங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். இந்த தொடர்பை உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக இருக்கக்கூடிய எவரும் நிச்சயமாக இறைநேசராக ஆக முடியும் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நிரூபித்தார்கள். இன்று பலர் சொல்கிறார்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு தான் ஒத்து போகும், மார்க்கத்தை பின்பற்றுறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, இது எப்படிப்பட்ட கலாச்சாரம், அல்டிமேட் கலாச்சாரம் ஆயிடுச்சு. இது அல்டிமேட், இன்னைக்கு விட ஒரு அல்டிமேட் காலம் இருந்துச்சு. அல்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மடமை காலம். இன்றைக்கு நீங்கள் தீமைகளை அல்டிமேட்டாக என்று மக்களுக்கு காட்டப்படுகிறது. அன்றைக்கும் தீமை இருந்தது. இன்றைக்கு தங்களுடைய 23 வருட காலங்களிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று, இறைவனை ஏற்று, அவனுடைய தூதரை ஏற்று, அவனுடைய மார்க்கத்தை ஏற்று, அவனுடைய வேதத்தை ஏற்று 23 வருட காலங்களில் தங்களுடைய அனைத்து தீமைகளில் இருந்தும் வெளியே வந்து தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழும் காலத்திலே சொர்க்கவாதிகளாக தங்களை மாற்றிக்கொண்ட பெண்கள் தான் சஹாபிய பெண்கள். நம்முடைய காலத்துல என்ன இல்ல? பெண்ணுரிமை இல்லாத காலம். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பேசுவார்கள். பெண்கள் குறைக்கப்பட்ட காலம், எல்லா விதத்திலும் பெண்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு காலம். அதே நேரத்தில் பெண்கள் போக பொருளாக பயன்படுத்தப்பட்ட காலம். பெண்கள் அங்கே மது இருந்தது, மாதி இருந்தது, ஆண்டாங்கடிமை கலாச்சாரம் இருந்தது. அங்கே நினைத்ததையெல்லாம் செய்து கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா விபச்சார விடுதினா தனியா அதுக்கு பர்மிட் கொடுத்து ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் அங்கே தெருவுக்கு ஒரு விபச்சார விடுதி இருந்தது. அன்றைய காலத்திலே திருமணங்கள் கூட விபச்சாரத்தை போன்றுதான் நடந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அது மாற்றப்பட்டது. வீடுகளுக்கு சென்றால் இன்று டீ காஃபி குடிக்கிறோம், அன்றைய வீடுகளுக்கு சென்றால் அங்கே மதுவை ஊற்றி கொடுப்பார்கள். ஏனெனில் அங்கு மதுவை காய்ச்சக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருந்தார்கள். என்ன இல்ல, எல்லா தீமைகளிலும் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த சத்தியம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய அந்த மாற்றம் சாதாரண ஒரு மாற்றம் அல்ல. அவர்கள் சிந்தித்தார்கள், படைத்த இறைவன் குறித்து அவர்கள் சிந்தித்தார்கள். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை செய்தியை வாங்கிவிட்டு தனது மனைவியிடத்திலே வந்து சொல்லும் பொழுது, முதல் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிந்தித்தார்கள். முதலிலே பெண்ணை இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஏகத்துவத்தை ஏற்றார்கள். அடுத்து இந்த இஸ்லாத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை செய்து ஈமானிய வேர்களுக்கே தன்னுடைய இரத்தத்தால் உரத்தை பாய்ச்சிய அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட முதல் ஷஹீத் ஒரு பெண்மணி. இஸ்லாமிய வரலாறிலே முதல் ஷஹீத் யாரு? ஒரு பெண்மணி. முதலில் இஸ்லாத்தை ஏற்றது யாரு? ஒரு பெண்மணி. ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர் யார்? அஸ்மா பின்த் அபி பக்கர் என்ற ஒரு பெண்மணி. போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது யார்? அன்னை உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி. ஹிஜாபுடைய வாழும் காலத்திலே சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, சஹாபாக்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியை உங்களிடத்திலே நான் சொல்கிறேன். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், வாழும் காலத்திலே சுவனம் என்று சொல்லப்பட்ட நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்து பெண்மணியா? ஆம், அவர் மரணித்து விட்டால் சொர்க்கம் தான் செல்வார். இதை யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அந்த பெண்மணி என்று போய் பார்க்கிறார்கள். ஒரு கருத்த நிறமுடைய ஒரு பெண்மணி. இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இவர்களுக்கு கடுமையானது ஒரு வலிப்பு நோய் இருந்தது. எனவே அதற்காக பிரார்த்திக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். நபி அவர்கள் 2 விதமான விஷயங்களை தெரிவித்தார்கள்.
நமக்கு வலிப்பு நோய் வந்தா பல கஷ்டப்படணும். வலிப்பு நோய் என்பது எப்படிப்பட்ட நோய்? அன்கான்சியஸ், கை உடம்பெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல் மீறி போகும். கால் இழுக்கும், கை இழுக்கும், அப்படி கீழே சாஞ்சிருவாங்க. இழுத்து இழுத்து வெட்டி வெட்டி இழுக்கக்கூடிய, உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயோடு நம்ம எப்படி மௌத்து வரைக்கும் வாழ்றது? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சா இன்னையோட இந்த கஷ்டம் தீந்துரும் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல, என்ன சொன்னாங்க? யா ரசூலுல்லாஹ், இந்த நோயை பொறுத்துக்கிட்டா எனக்கு சொர்க்கமா? நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன். ஒண்ணு சொல்றேன், யா ரசூலுல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க. இந்த நோய் ஏற்படும் பொழுது என்னை அறியாமல் எனது ஆடை விலகுகிறது. எனவே அது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. எனவே அதற்காக பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள். அன்கான்சியஸ், சுய நினைவு இல்லாத ஒரு நேரத்தில் ஆடை விலகுவதையே பொறுத்துக் கொள்ள முடியாத மக்களுடைய வழிகாட்டல்களாக வாழக்கூடிய நாம், நம்முடைய உடைகளை, ஆடைகளை இன்றைக்கு ஆபாசத்தின் களஞ்சியங்களாக இருக்கக்கூடிய இந்த டிவி சீரியல் நடிகைகளை பார்த்து இன்றைக்கு ஆடைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறானே, யார் தங்களுடைய இறுக்கமான ஆடை அணிகிறார்களோ, யார் போட்டிருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு ஆடை அணுகிறார்களோ, லேசான ஆடை அணுகிறார்களோ, தங்களுடைய அலங்காரங்கள் பிறர் ஈர்க்க வேண்டும் என்ற சிந்தனையிலே யார் அந்த அலங்காரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசத்தை கூட அவரால் நுகர முடியாது. சோளத்தினுடைய வாசம் பல மடங்கு தூரம் வரைக்கும் வீசும். ஆனால் இந்த பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாசனை கூட நுகர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்றைக்கு எல்லாம் புர்கா போடுறாங்க. ஆனால் திருமண வீடுகளிலே நமது நிலை எப்படி இருக்கிறது? நமது வீடுகளிலே விருந்தாளிகள் வந்தால் எப்படி இருக்கிறது? ஏன்? உள்ளார்ந்த ஒரு ஈமான் இல்ல, உள்ளார்ந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு இல்ல. நம்மை பிறர் சொல்ல வேண்டும், நம்முடைய ஈமானை பிறர் விமர்சனம் செய்துவிடக் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்போ தன்னுடைய ஈமானை யார் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னோடு வாழக்கூடிய மக்கள், இவங்க ஒரு முஸ்லீம் தான், அப்படி பரதா போட்டிருக்காங்க என்ற உணர்வு, பிறருக்காக வாழ்ந்து வாழ்ந்து இறைவனுடைய திருப்தியை இழந்த மக்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபிய பெண்கள் அப்படி வாழவில்லை. அவர்கள் முதல் பையத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுக்கிறார்கள். இந்த முதல் பையத்திலே வெறும் கலிமாவை மட்டும் பையத்தாக அங்கு எடுக்கப்படவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய பெண்களிடத்திலே பையத்தை வாங்குகிறார்கள். எப்படி? நாங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்க மாட்டோம், நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம், நாங்கள் கற்புள்ள பெண்களின் மீது அவதூறுகளை நாங்கள் கூற மாட்டோம். எப்படி? ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்வியலுக்கான ஒரு ஒப்பந்தம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு முரணான ஒரு வாழ்க்கையோடு இந்த கலிமா இணைய முடியாது என்பதை அவர்கள் உள்ளார புரிந்து வைத்திருந்தார்கள். உண்மையான கலிமா சொல்லக்கூடியவன் மது குடிக்க மாட்டான். உண்மையான கலிமாவிலே வாழக்கூடியவனால் உணர்ந்திருந்த நிலையிலே அவன் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டான், அவன் கொலை செய்ய மாட்டான், அவன் திருட மாட்டான், அவன் அவதூறுகளை அவன் கூற மாட்டான். ஏன் சொன்னா அவன் அல்லாஹ்வை அஞ்சுகிறான். எனவே அந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இது போன்ற பையத்தை, ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொடுத்து விட்டு தங்களுடைய
அவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சஹாபிய பெண்கள் அப்படி இல்லை. தர்மத்திலே இன்றைக்கு சொந்தமாக உழைத்து தர்மம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்திலே சிறந்தது தெரியுமா? தன் கையால் உழைத்து செய்யக்கூடிய தர்மம். அதை ஆண்கள் மட்டும் செய்யவில்லை, சஹாபிய பெண்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு செல்றாங்க, கயிறு கட்டி கிடக்கு. இது யாருக்கு போட்ட கயிறு, ஏன் இங்க கயிறு கிடக்குன்னு கேட்கிறாங்க. அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுடைய கயிறு. அவர்கள் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையிலே அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுவிடும், எனவே அவர்கள் அதில் சாய்ந்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட தொழுகை! தஸ்பீஹ்களிலே இருந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு போயிட்டு வராங்க, வீட்டுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அஸருக்கு வீட்டுக்கு வராங்க, தஸ்பீஹ்ல இருக்காங்க. மக்ரிபுக்கு வராங்க, தஸ்பீஹ்ல இருக்காங்க. அமல்கள் ஒரு பக்கம், குர்ஆனை அதிகமாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். எவ்வளவு விஷயங்கள்! நடைமுறைகளிலே அவர்களை போன்ற ஒரு நடைமுறைகளை பார்க்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் போர்க்களத்திற்கு செல்லலாமா வேண்டாமா என்று கேட்ட அந்த சஹாபிய பெண்கள் தங்களுடைய தந்தைமார்களை அனுப்பி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு. தங்களுடைய கணவன்மார்களை அனுப்பி தந்தார்கள், போங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்திலே எதிரிகளை சந்தியுங்க. உங்களுக்கு கிடைத்தால் வீர மரணம், வெற்றி அல்லது வீர மரணம், ரெண்டுமே வெற்றிதான். இன்றைக்கு நாம் அனுப்பி விடுவோமா? பள்ளிக்கு அனுப்பாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தொழுறதுக்கு கணவனை பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கு? உங்களுடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இங்கிலீஷ் கத்துக்காம இந்த உலகத்துல இருக்க முடியாது, மேத்ஸ் இல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை அறியாமல் வாழ முடியுமா? இம்மை மறுமை இரண்டு விஷயத்தையும் பூஜ்ஜியமாக்கக்கூடிய வேலையிலே இன்றைக்குள்ள பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 23 வருட காலம் சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு. 23 வருட காலம் வாழும் காலத்திலே ஹதீஜா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஜாவே, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல வந்தார். உங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் ஸலாத்தையும் இறைவனுடைய ஸலாத்தையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு முத்தாலான மாளிகை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர்! வாழும் காலத்திலே நற்செய்தி. 23 வருட காலங்கள் அவர்கள் சொல், செயல், சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அவர்களை திருப்தியோடு மரணிக்க வேண்டும். இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. இன்றைக்கு நம் சொல் செயல் எப்படி இருக்கு? அதே 23 வருட காலத்தை நீங்க குறிச்சுக்கோங்க. ஸ்கூல்ல சேர்க்கிறான், 10th 15 வயசுல 10th படிக்கிறான், 15 வயசுல 10th, அப்புறம் +2 17 வயசு, அங்கிட்டு இருந்து 3 வருஷம் டிகிரி 20 வயசு, அங்கிட்டு செகண்ட் டிகிரி, இப்ப ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மதிப்பு இல்லையா, எனவே அடுத்து 2வது டிகிரி எடுக்கிறான். அடுத்து அங்கிட்டு இருந்து ஒரு 3 வருஷம், 25 வருஷத்துல 23 வருஷத்துல ஒரு பிள்ளைய தன்னுடைய வாழ்க்கையவே முதலீடு ஆக்கி அந்த தாயும் தந்தையும் வளர்த்த பிள்ளை 23வது வயசுல வந்து உலக கல்வியை படித்த அந்த குழந்தை தன் தாயும் தந்தையும் பார்த்து சொல்லுது, இதுக்கு மேல என் வாழ்க்கைய எப்படி தீர்மானிச்சுக்கணும் எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. எனக்கு இறைவன் வேண்டாம், எனக்கு தூதர் வழி வேண்டாம், எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் வேண்டாம் என்று அற்ப உலக சுகங்களுக்காக இந்த மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு அந்நியரோடு ஓடக்கூடிய சமுதாயங்களை, சந்ததிகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக இன்றைக்குள்ள பெண்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? இவர்களுடைய அந்த நேசம் திசை திரும்பி விட்டது. சஹாபிய பெண்கள் தீனை நேசித்தார்கள். இன்றைக்கு உள்ள பெண்கள் எதை நேசிக்கிறார்கள்? இந்த உலக வாழ்வு, ஆடம்பரம், பணம், காசு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைச்ச கையோடைய நம்முடைய தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய எதிரிய அல்லாஹ் இனங்காட்டிட்டான். என்ன சொல்லிட்டான்? இந்த ஷைத்தான் இருக்கானே, அதுவும் முபீனா, தெளிவான பகிரங்கமான எதிரியாக இருக்கிறார். எனவே இவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எதிரின்னு தெரிஞ்சு போச்சா? அடுத்து அல்லாஹ் அந்த எதிரியினுடைய அந்த அவன் எப்படி இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பான்றத அல்லாஹ் சொல்றான். 2 மிகப்பெரிய ஒரு ஏவுகணை போன்ற விஷயங்களை வச்சிருக்கான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக ஆக்கி நரக படுகொலையிலே
சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என்ன கல்வி? அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனுடைய கல்வியை, உண்மையான தீனுடைய கல்வியை சொல்லித் தரக்கூடிய உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலம், இந்த கல்வியின் மீது மக்களுடைய அந்த ஈடுபாடின்மையின் மூலமாக இந்த கல்வி மறைக்கப்படும். அப்ப இந்த கல்வி ஒதுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு ஷைத்தான் அலட்சாட்டியங்களிலே இந்த மக்களை அவன் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். எனவே சமூக மக்களை சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு என்பது நிரந்தரமான வாழ்வு கிடையாது. இந்த வாழ்வு என்பது அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபுன் வ லஹ்வன், இந்த உலக வாழ்வு வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை. வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன், இறையச்சவாதிகளுக்கு மறுமையே சிறந்தது. நமக்கு மட்டும் இல்லைங்க, நம் சந்ததிகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல, நம் சந்ததிகளுக்கு இந்த மார்க்கத்தை நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய கோட்பாடுகள், இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் யாருன்னு தெரியல, தூதர் யாருன்னு தெரியல, சஹாபாக்கள் யாருன்னு தெரியல, ஆனா மற்ற எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனவே இது மாற்றப்பட வேண்டும். நமக்கு கிடைத்த ஹிதாயத்தை, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை நாம் தடுத்து விடக்கூடாது. அந்த ஹிதாயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது இந்த மனித குலத்தின் மீது சொல்லப்பட்ட விஷயம். இதுல நடுநிலை சமுதாயம் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இந்த சமூகம் இது நன்மையை ஏவி தீமையை தடுக்கும். இன்றைக்கு இந்த சமூகம் தீமையை ஏவக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஆண்களும் முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய உழைப்புகள் அல்லாஹ்வுடைய தீனிற்காகவா நீங்க பார்க்க மறந்துடுறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக மறுமைக்குரிய துஆவை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக, குடும்பங்களாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிச்சயமாக சோதித்து பார்க்க வேண்டும். எனவே மேலும் அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனை. இந்த சோதனை, இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள், வறுமை, கஷ்டம், நஷ்டம் எல்லாமே வரும். மூமின்களுக்கு எல்லாமே வரும். சூரத்தில் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்-தமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை பொருட்களாலும், நோயாலும், உயிர்கள் இழப்பீடுகளாலும், வறுமையாலும் நான் சோதிப்பேன். பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்க நற்செய்தி கொடுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தேர்வு களமாக வைத்திருக்கிறதுனால இதுல நம்ம அதிக ஆர்வம் காட்ட தேவையில்லை. இங்க ஆர்வம் மரணத்தை நோக்கி, இங்க போட்டி மரணத்தை நோக்கி, மரண நிலையை நோக்கி. என்னுடைய மரணம் எனக்கு நற்செய்தியை கொண்டு வரும். மௌத் எல்லாத்துக்கும் வரும். எப்படி வருங்கிறதா இங்க பிரச்சனை. எனக்கு எப்படி வரும், என் கணவருக்கு எப்படி வரும், என் பிள்ளைக்கு எப்படி வரும், என் பெற்றோருக்கு எப்படி வரும், அந்த பாதையில நாம் இருக்கிறோமா என்பதை நாமே இப்பவே இந்த கனவே சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஏகத்துவம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கலிமாவை பற்றிய விஷயம் தெரிகிறதா? நம்முடைய பிள்ளைகள் தன்னை படைத்த ரப்பிடத்திலே அவர்கள் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை அவர்கள் பேணுகிறார்களா என்று எல்லாத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும், தாய்க்கும் இருக்கிறது, தகப்பனுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இதில் மேலதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போற விஷயம் தான். ஏன்னா நாம் தீனை நேசித்தால், நம்ம தீனை விரும்பினால், நற்செய்தி தரக்கூடிய மரணத்தை விரும்பினால், சுகமான கபர வாழ்க்கையை விரும்பினால், சுகமான அந்த மகஷரிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நிழலை விரும்பினால், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை விரும்பினால் இது எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். இந்த வசனத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையில கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே நிலைத்து நிற்கிறார்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை, கஷ்டம், நஷ்டம், இடையூறுகள் வந்தாலும் அதை விட்டு, மார்க்கத்தை விட்டு தளர்ந்து விடாமல் நிலைத்து நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு இந்த உலகத்திலே வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை இதோ இந்த உடலிலே, உங்களுடைய உடலிலே உங்கள் உயிர் இருக்கக்கூடிய நிலையிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுதான் ரூகுகள் கைப்பற்றப்படும். இப்படிப்பட்ட மரண நிலையை என் பெற்றோருக்காகவும், என் கணவருக்காகவும், என் பிள்ளைக்காகவும், எனக்காகவும், என் சமூகத்துக்காகவும்
சொல்கிறான். எனவே இந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் நமக்கு ஏற்பட்ட சோதனைகளாக நினைத்துக் கொண்டு நமது ஹயாத்தை மறுமைக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கெட்ட வழிகளை விட்டும் கெட்ட சிந்தனைகளை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் அவற்றை தவிர்த்துக் கொண்டு உண்மையாக உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனத்திற்கேற்ப நமது வாழ்வை மார்க்கமாக்கி அதிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாளை சுவனத்திலே சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் சந்ததிகளையும் என் சந்ததிகளையும் உங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பெற்றோர்களையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி